4. கிடைக்கும் பலன்கள். மனக்கவலைகள் மற்றும் தடைகள் நீங்கும். சனி பகவானால் ஏற்படும் இன்னல்கள் குறையும். நீண்ட நாள் நோய்கள் மற்றும் கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடலாம். குறிப்பு: மந்தன் சனி போல் கொடுப்பாருமில்லை, மந்தன் போல் கெடுப்பாருமில்லை என்பார்கள். சனி திரையோதசி அன்று அவரை வணங்குவது கெடுபலன்களை குறைத்து நற்பலன்களை பெருக்கும். உங்களுடைய ராசி அல்லது ஜாதகப்படி சனி பகவானின் தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? சனி பகவானின் பிறப்பு மற்றும் அவரது தந்தைக்கும் அவருக்குமான உறவு குறித்த புராண கதை மிகவும் சுவாரஸ்யமானது. சனி பகவானின் பிறப்பு வரலாறு. சனி பகவான் சூரிய தேவருக்கும் அவரது மனைவி சமிஞையின் நிழல் உருவமான சாயாதேவிக்கும் மகனாக பிறந்தவர். 1. தந்தை மற்றும் தாய். தந்தை சூரிய தேவர், சூரிய பகவான். தாய் சாயாதேவி, நிழல் என்று பொருள். 2. நிழல் உருவம் சாயா. உருவான கதை. சூரிய பகவானின் தேஜஸையும் கடும் வெப்பம் ஒளியையும் தாங்க முடியாமல் அவரது மனைவி சமிக்ஞை தவம் செய்ய முடிவெடுத்தார். தனக்கு பதிலாக தன்னை போலவே ஒரு நிழல் உருவத்தை படைத்து அதற்கு சாயா என்று பெயரிட்டு தன் கணவரிடம் விட்டுச் சென்றார். இந்த ரகசியம் சூரிய பகவானுக்கு தெரியாது. 3. சனியின் பிறப்பும் சூரியனின் கோபமும். சாயாதேவி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தார். அவர் கருவுற்றிருந்த காலத்தில் தவத்திலேயே மூழ்கியிருந்ததால் வெப்பத்தாலும் தவ வலிமையாலும் அவர் வயிற்றில் இருந்த குழந்தை சனி கருமை நிறமாக மாறியது.